ஓகே. ஆ இன்னைக்கு டாபிக் வந்து லைக் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ல லைக் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லைக் கான்ட்ராக்ஷன் அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மசில் இருக்குது. ஒன்று ஸ்மூத் மசில், இன்னொன்று கார்டியாக் மசில், இன்னொன்று ஸ்கெலிட்டல் மசில். ஸோ 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மசில் வந்து பார்த்திங்கன்னா மசிலுக்குன்னு ஒரு செல் மெம்பரேன் இருக்குது. அந்த செல் மெம்பரேன் பேர் தான் என்னது சார்கோலெம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஒவ்வொரு மசில்குள்ளேயும் ஒரு மசில் ஃபைபர் இருக்கும். ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம்க்கு நியூரான், இது கிட்னி சிஸ்டம்ஸ்க்கு வந்து நெஃப்ரான், அந்த மாதிரி ஒவ்வொரு மசில்குள்ளேயும் ஒரு மசில் ஃபைபர் இருக்கும். அந்த மசில் ஃபைபர் தான் அந்த மசில் ஃபைபரை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் வந்து எண்டோமைசியம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கவரிங் ஆஃப் மசில் ஃபைபர் வந்து இஸ் எண்டோமைசியம். அடுத்து ஒவ்வொரு மசில் ஃபைபருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக இருக்கிறதுக்கு பேர் ஃபேசிக்கல். இந்த ஃபேசிக்கலை கவர் பண்ணுறதுக்கு பேர் பெரிமைசியம். ஸோ எண்டோமைசியம் விச் கவர்ஸ் த மசில் ஃபைபர், அப்புறம் பெரிமைசியம் வந்து பார்த்திங்கன்னா விச் கவர்ஸ் த ஃபேசிக்கல். மொத்தமாக ஸோ கவரிங் ஆல் த அவுட்டர் லேயர் அதுதான் வந்து எபிமைசியம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. ஒன்று எண்டோ, இன்னொன்று வந்து பெரி, கடைசியாக இருக்கிறது எப்பி. ஸோ எப்பின்னா அவுட்டர், அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து இது. ஸோ இப்போ வந்து லைக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் சார்கோமியர். ஸோ சார்கோமியர்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸில் ஒன்று வந்து ஆக்டின், இன்னொன்று வந்து மயோசின் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதுதான். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மசில் ஃபைபர் அந்த சார்கோமியர் எடுத்துட்டோம்னா அந்த சார்கோமியர் வந்து மேடப் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜெட் லைன், இது ஒரு ஜெட் லைன். ஸோ 2 ஜெட் லைனுக்கும் நடுவில் இருக்கிற 2 ஜெட் லைனோட பாயிண்ட் தான் என்னது, ஸோ ஜெட் லைன் டு ஜெட் லைன், இதுதான் வந்து என்னதுன்னா சார்கோமியர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. இந்த சார்கோமியரில் 2 இது இருக்குது ப்ரோட்டீன்ஸு. ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின். சரிங்களா? ஒன்று ஆக்டின், இன்னொன்று வந்து மயோசின். இந்த மயோசின்ங்கிறது ரெட் கலரில் இருக்கிறது, ஆக்டின்ங்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ ஆக்டின் இது, இது மயோசின். சரிங்களா? ஓகே. இதில் நல்லா பார்த்தோம்னா தெரியும், ஆக்டினும் மயோசினும் ஓவர்லேப் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை ஓவர்லேப் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை ஓவர்லேப் ஆகுது. அப்போ இந்த 2 இடத்துக்கும், இப்போ இந்த 2 இடத்துக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பாருங்க ஆக்டின் மயோசின் ஓவர்லேப் ஆகலை, ஏன்னா ஆக்டின் இங்கேயே முடிஞ்சிருது. ஸோ ஆக்டின் மயோசின் வந்து ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிற இடம், இந்த இடத்துக்கு பேர் ஹெச் பேண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 ஜெட் லைனுக்கு 2 ஜெட் லைன் தான் பவுண்டரி மாதிரி. இந்த 2 ஜெட் லைனுக்கும் 2 ஜெட் லைன் வந்து பவுண்டரி. அதில் மிடில் லைனுக்கு பேர் வந்து எம் லைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 ஜெட் லைன்ஸ் நடுவில் இருக்கிறது எம் லைனு. இது ஆக்டின், இது மயோசின். ஸோ ஆக்டின் மயோசின் ஓவர் ஆப் ஆகாத இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஹெச் பேண்ட், இது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெச் பேண்டுன்னு ஒன்று இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் பேண்ட் இருக்குது. ஒன்று ஐ பேண்ட், இன்னொன்று ஹெச் பேண்ட், இன்னொன்று ஏ பேண்ட். ஸோ ஏ பேண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெறும் மயோசின் மட்டும் இருக்கிறது தான் ஏ பேண்டு. ஐ பேண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒன்லி கண்டெய்ன்ஸ் ஆக்டின். ஸோ இதில் இருக்கிறதுலே ஆக்டின் மட்டும் இருக்கிறது எது, இது மட்டும் தானே, இந்த ரீஜன் மட்டும் தானே. ஸோ திஸ் இஸ் கால்ட் என்னது, ஐ பேண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. வெறும் மயோசின் மட்டும் இருக்கிற கண்டென்ட் பாருங்க, இதுல இருந்து இதுவரையும் தானே. ஸோ வெறும் மயோசின் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க கேட்கலாம் இங்கே ஆக்டினும் வருதில்ல அப்படிங்கிறத கேட்கக்கூடாது. அதாவது என்னன்னா, மயோசினோட ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், மயோசினோட விசிட்டிங் கார்டு வந்து ஏ பேண்டு. அதே மாதிரி ஆக்டினோட விசிட்டிங் கார்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஐ பேண்டு. அவ்வளோதான், மற்றபடி இது பண்ணக்கூடாது. ஓகே, சரி. ஸோ இதுதான் இது. ஸோ ஓவராலாக நம்ம இப்போ ஒரு டயக்ராம் போட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ டயக்ராமில் வந்து பார்க்கும்போது திஸ் இஸ் ஒரு ஜெட் லைன், திஸ் இஸ் ஒரு ஜெட் லைன், இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் சார்கோமியர், மிடில் இருக்கிறதுக்கு பேர் எம் லைன் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் ஆக்டின். ஸோ ஆக்டின் வந்து இதுதான் ஆக்டின் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து மயோசின். மயோசின் எப்படி இருக்கும், இதுதான் மயோசின். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, திஸ் இஸ் மயோசின். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டினும் மயோசினும் ஓவர்லேப் ஆகாத இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடம், ஸோ இந்த இடத்துல தான் என்னது ஆக்டின் மயோசின் ஓவர்லேப் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, இந்த இடத்துக்கு பேர் தான் ஹெச் பேண்ட். ஓகேவா? ஸோ ஹெச் பேண்ட். திஸ் இஸ் ஜெட் லைனு, இது ஒரு ஜெட் லைனு. ஓகேவா? திஸ் இஸ் ஆக்டின், திஸ் இஸ் மயோசின். ஓகே.
திஸ் இஸ் எம் லைன், திஸ் இஸ் எம் லைன், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ ஜெட் லைன், ஆக்டின், மயோசின் இதெல்லாம். ஸோ ஆக்டின் மட்டும் இருக்கிற இந்த பேண்டு, இந்த ரீஜனுக்கு பேர் என்னது? ஆக்டின் மட்டும் இருக்கிற இந்த ரீஜனுக்கு பேர் ஐ பேண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் என்னது? ஐ பேண்ட். மயோசின், சாரி, மயோசின் மட்டும் இருக்கிற இந்த ரீஜனுக்கு பேர் என்னது? மயோசின்னா மயோசின் ஃபுல்லாக. ஸோ மயோசின் ஃபுல்லாக இருக்கிற இந்த ரீஜனுக்கு பேர் என்னது? ஏ பேண்ட். ஓகேவா? ஸோ ஆக்டினில் ஏ இருக்கிறனால அது வந்து அப்படி பேண்டில் வரக்கூடாது. ஸோ அதனால அது ஐ பேண்டு. ஸோ உங்களா அவ்வளோதான். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்று ஆக்டின், மயோசின். இதை தவிர்த்து என்னென்னங்கிறது, இந்த ஆக்டின் மயோசின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மயோசினுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்காக இருக்குது பாருங்கள். ஆக்டின் வந்து அப்படி இருக்காது. ஸோ தின்னாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மயோசினோட ஹெட்டில் வந்து நம்மளுக்கு ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ மயோசினோட ஹெட்டில் தான் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். மயோசினில் ரெண்டு இது இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் செயின். ஒன்று டூ ஹெவி செயின்ஸ் இருக்கும், 4 லைட் செயின்ஸ் இருக்கும். மயோசின் தான் திக்கு ஃபிலமெண்ட்டு. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 மைக்ரோமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து வேற என்ன சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டீன்ஸ் இது வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலு. ஸோ ஆல்ஃபா ஆக்டினின்னா இதுன்னு சொல்லியிருப்பாங்க. மயோமைசினுங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது. திஸ் இஸ் ஆல்ஃபா ஆக்டினின்னு, திஸ் இஸ் மயோமைசின்னு. இதுக்கு பேர் நெபுலின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மொத்த இதுமே ஒரு ஜெட் லைன்லேருந்து எம் லைன் வரை இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் டைட்டின். இந்த டைட்டினோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி, நம்ம மசிலுக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது இந்த டைட்டின் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங் லைக் ப்ராப்பர்ட்டி. ஸோ மொத்தத்தை இதை சொல்லியிருப்பாங்க. மாலிகுலர் ரூலர் அப்படிங்கிறது வந்து திஸ் நெபுலின். இதுதான் வந்து ரெகுலேட்ஸ் த லென்த் ஆஃப் தி ஆக்டின். ஆக்டினோட லென்த்தை வந்து இதான் ரெகுலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் வந்து இமேஜ் பேஸில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சில டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸுங்கிறத பார்க்கணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கும். இப்போ நம்ம படித்தது கான்ட்ராக்டல் ப்ரோட்டீன்ஸ் விச் இஸ் ஆக்டின் அண்ட் மயோசின். இதை தவிர்த்து சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஒன்று சப்போர்ட்டிங் ப்ரோட்டீன்ஸ், இன்னொன்று ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் ரிலாக்ஸேஷன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ கான்ட்ராக்ஷனுக்கு இவங்க எப்படியோ அதே மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு வந்து செர்கா பம்ப்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செர்கா பம்புங்கிறது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கால்சியம் ஏடிபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் அ கால்சியம் சேனல் ப்ரோட்டீன் பம்ப்பு. எப்போல்லாம் சர்க்கா பம்ப் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ சர்க்கா பம்ப் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கால்சியம் தேவை. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து என்னதுன்னா ப்ரோட்டீன்ஸு. ஒன்று சப்போர்ட்டிங் ப்ரோட்டீன்ஸ், இன்னொன்று ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ். ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா ட்ரோபோனின்ற வரது எல்லாமே. ஸோ ட்ரோபோனின் சி, ட்ரோபோனின் ஐ, ட்ரோபோனின் டி. சீனா என்ன? கால்சியம், அதாவது கான்ட்ராக்ஷனுக்கு தேவை. ஐன்னா என்னென்னா இன்னிபிட்ரி. ஸோ ஐன்னா இன்னிபிட்ரி சம்மந்தப்பட்டது இது. ஸோ டி வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்ல. ஸோ சப்போர்ட்டிங் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று டெஸ்மின், டைட்டின், அப்புறம் டிஸ்ட்ரோஃபின். ஸோ டெஸ்மின், டைட்டன், அப்புறம் வந்து டிஸ்ட்ரோஃபின் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ப்ரோட்டீன்ஸு இந்த டெஸ்மின் வந்து கொஞ்சம் இது பண்ணணும். டெஸ்மின், டிஸ்ட்ரோஃபின் சொல்லியிருப்போம்ல. ஸோ இந்த டிஸ்ட்ரோஃபின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரோஃபின் கிளைக்கன் காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு டிஸ்ட்ரோஃபின், டிஸ்ட்ரோகிளைக்கன். ஸோ இந்த எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த அட்டாச் ஆகிருக்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் தான் என்னன்னா டிஸ்ட்ரோஃபின் கிளைக்கன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரோஃபினில் ஏதாவது மியூட்டேஷன் இருந்தால் இந்த டியூக்கின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வரும். ஸோ இந்த டியூக்கின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் என்ன இருக்குன்னா பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ்க்கு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் காமிக்கிறேன். ஸோ இந்த டியூக்கின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து லைக் மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆகிடும். ஸோ மசில்ஸ் வந்து பேரலைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எதனால் வருது? டியூக்கின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அந்த டிஸ்ட்ரோஃபின் ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிறனால வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த டெஸ்மின்ங்கிற ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் அன் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்டு. ஸோ மசிலில் வரக்கூடிய எல்லா டியூமர் மார்க்கர்ஸ்க்கும் டியூமருக்கும் அந்த இதுக்கு ஒரு மார்க்கரை ஆக்ட் பண்ணுறது இந்த டெஸ்மின் சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஸ்மினோட பாயிண்ட் என்னன்னா இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், அந்த ஒரு பாயிண்ட். அடுத்தது டைட்டின். டைட்டின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ப்ரோட்டீன் வந்து டைட்டின் தான். ஸோ எலாஸ்டிசிட்டி கொடுக்கும், ஸ்கேஃபோல்டிங் ப்ரோட்டீன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ரோஃபின் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கும். இதுதான் என்ன பண்ணும்?
நம்மளோட சார்கோலெம்மாவை டு ஆக்டின் கூட இதாகும். ஸோ திஸ் இஸ் சார்கோலெம்மா. இதை ஆக்டின் கூட பைண்ட் பண்ணுறதுக்கு எது தேவைப்படுது பாருங்க, இந்த டிஸ்ட்ரோஃபின் தேவைப்படுது. ஸோ ஆக்டினையும் சார்கோலெம்மாவையும் பைண்ட் பண்ணுறதுக்கு திஸ் டிஸ்ட்ரோஃபின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸாக நம்ம வேற என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரோபோனின், ட்ரோப்போமயோசின் படித்தோம்ல. ஸோ ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸில் ட்ரோபோனின், ஐசிடி இந்த 3 படித்தோம். இன்னொன்று இருக்குது ட்ரோப்போமயோசின். இந்த ட்ரோப்போமயோசின் வந்து பார்ப்போம். ட்ரோபோனின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், வேற எந்த மசில்லையுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில்ஸ் அந்த எதுலையுமே இருக்காது, வெறும் ஸ்கெலிட்டல் மசிலில் மட்டும்தான் இருக்கும். ட்ரோப்போமயோசின் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரோபோனின்ல 3 இருக்குது. ஒன்று சிஐடி ஆல்ரெடி சொன்னது தான். இல்லை டி ஃபார் என்னன்னா ட்ரோப்போமயோசின் கூட பைண்ட் ஆகுது அப்படிங்கிறது. இந்த ட்ரோப்போமயோசின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோப்போமயோசினுங்கிறது வந்து ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு ரோப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரோப் மாதிரி இருக்கக்கூடியது. இதுதான் என்ன பண்ணும்னா நம்ம கான்ட்ராக்ஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இது என்ன பண்ணும்னா, இப்போ ஆக்டினும் மயோசினும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ ஆக்டினும் மயோசினும் சேரணும். இப்போ இந்த ஆக்டின்ல இந்த மயோசின்ல வந்து என்ன, ஓகே, இந்த ஆக்டின்ல இந்த மயோசின் பைண்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு சைட் இருக்கும்ல. ஸோ அந்த சைட்டுக்கு பேர் என்ன, மயோசின் பைண்டிங் சைட் ஆஃப் ஆன் ஆக்டின். கரெக்டா? ஸோ ஆக்டினும் மயோசினும் சேர்ந்தாதான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இது சேர்றதுக்கு இந்த ஆக்டின்ல ஒரு இடம் இருக்கும், இந்த இடத்துல தான் இந்த மயோசின் போய் பைண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரோப்போமயோசின். ஸோ ட்ரோப்போமயோசின் என்ன பண்ணும், இதை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ மயோசின் வந்து பைண்ட் ஆகாது. அப்போ இந்த ட்ரோப்போமயோசின் வந்து இந்த இடத்த விட்டு போகணும்னா போனாதான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்த விட்டு இந்த ட்ரோப்போமயோசின் போகணும் அப்படின்னா என்ன தேவை, கால்சியம் தேவை. சரியா? ஸோ கால்சியம் வந்து எப்போ வந்து இந்த ட்ரோப்போனின் கூட பைண்ட் ஆயிடுச்சோ அதாவது இந்த ட்ரோப்போனின் சி வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இந்த ட்ரோப்போனின் சி என்ன பண்ணும்னா ட்ரோப்போமயோசினை தள்ளி விட்டு ஸோ இந்த மயோசின் பைண்டிங் சைட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்டினும் மயோசினும் சேர்ந்து மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். புரிஞ்சா? அவ்வளோதான் இது. ஸோ அடுத்தது வந்து ஸ்கெலிட்டல் ஈவெண்ட்ஸ் இன் மசில் கான்ட்ராக்ஷன், அந்த டாபிக் நெக்ஸ்ட்.